இப்போ எனக்கு வண்டி வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னாச்சுப்பா? என்னடா பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் தெரியாது. இப்போ எனக்கு பைக் வேணும். ஒழுங்கா காலேஜ் பஸ்ல போ, இல்லனா வீட்ல கடை. அதெல்லாம் தெரியாது. வாங்கி தரலன்னா வீட்டில் இருக்க மாட்டேன். டேய் டேய் டேய், டேய் 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 டேய், இப்ப என்னப்பா பண்றது? ஒரே பையனா போயிட்டான், வாங்கி கொடுத்துருவோம். உட்காருங்க. குட் மார்னிங் சார். பையனுக்கு பைக் லோன் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணலாம் அதுக்கு? ஸ்டேட்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே, லோன் அப்ரூவல் பண்ணிடலாம். ஆனால் இஎம்ஐலாம் கரெக்டாக பே பண்ணிடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்ன? ஆஷிக், இந்தா பைக் கேட்டீல்ல, உங்க அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. பொறுப்பா யூஸ் பண்ணணும், ஸ்பீடா ஓட்டக்கூடாது, சரியா? டே மச்சான், டே மச்சான். டே மச்சான், எப்போ வந்த? கவனிக்கவே இல்லை. ஃபோன் பாட்டு இருந்தோம்ல. என்ன மச்சான், புது பைக்கா? சொல்லவே இல்லை. ஆமாடா மச்சான், நேற்று வாங்கினேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு மச்சான். நான் ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கவா? உனக்கு இல்லாத மச்சான், தாராளமாக எடுத்துக்கோ. இந்தா. வண்டி எப்படி மச்சான் இருந்துச்சு ஓட்ட? சூப்பராக இருக்கு மச்சான். நீ வண்டி எடுத்துட வேண்டியது தானே? உங்கள் அப்பா பெரிய ஆள் தானே? எத்தனை நாளைக்கு இந்த ஓட்ட வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருப்ப? உன் வண்டி எங்கே மச்சான்? சரி சுட்டுருக்கியா? ஆமாம் மச்சான், நேற்று தான் சரி சுட்டேன். வேலையை மாப்பிள்ள வாடா, எப்படி இருக்கு? அப்புறம் மச்சான், எங்கேயாச்சும் வெளில போகலாமா? அவனை புது பைக் வாங்க சொன்னோம்லால, என்னாச்சு? அது அப்புறம் வாங்கிக்கலாம் மச்சான். இப்போ எங்கேயாவது வெளில போகலாமா? நான் தான் நீ வண்டி வாங்க சொன்னோம்லால, இந்த வண்டியில் எங்கே போய்கிட்டு? புது வண்டி வாங்கின போய் போய்க்கலாம். சரி மச்சான், வான வெளியே போவோம். ஏடா உங்களை மேம் கூப்பிடுதாங்களே. நான் கிளாஸுக்கெலாம் வரல, வெளியே போக போகிறோம்.
வாங்க மேடம், எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி நீங்கள் இஎம்ஐ வாங்குறதுக்காக பேங்க்கு டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து இஎம்ஐ வாங்குறதுக்காக நாங்கள் டெய்லி உங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது. உங்களால் ஒழுங்காக இஎம்ஐ கட்ட முடியல, அப்புறம் எதுக்கு நீங்கள் எல்லாம் இஎம்ஐயில் பைக் எடுக்கிறீங்க? நாளைக்கு ஒழுங்காக இஎம்ஐ கட்டலைன்னா பைக்கை தூக்கிட்டு போயிடுவோம். என்னம்மா, என்னாச்சு சோகமாக இருக்கிற? பேங்க்ல இருந்து வந்தாங்கப்பா. இஎம்ஐ வேற ஒழுங்கா கட்ட முடியல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு பேசக்கூடாது. வெளியே வா, நீ ஃபஸ்ட் வெளியே வா. வெளியே வா, நீ வெளியே வா. என்னாச்சு? ஒழுங்காக இஎம்ஐ கட்ட முடியலன்னா எதுக்காக இஎம்ஐயில் வண்டி எடுக்கிறீங்க? மொதல் 2 மாதம் ஒரு ரூபாய் கட்டினீங்க, அடுத்த 3 மாதம் கட்டவே இல்லை. 3 மாதம் கட்டல, இது உங்களுக்கு 4வது மாதம் அடுத்த ஆகிப்போச்சு. மாதம் நான் கண்டிப்பாக கட்டிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் 3 மாதம் கட்டல, இதோடு சேர்த்தா 4 மாதம் ஆகுது. இந்த மாதம் மட்டும் கட்டலைன்னா என்ன செய்யுது? எனக்கு இப்போ வண்டி வேணும், இல்லை பணம் வேணும். உங்கள் பையனுக்கு ஃபோனை போடுங்க. இப்போ எனக்கு வண்டி வந்தே ஆகணும், நான் சீஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா, அவ்வளோதான். இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. பணம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு நான் நகர்றதா இல்லை. ஆசிக்கு என்ன நடந்து வந்துக்கிட்டு இருக்கான்? என்ன ஆசிக்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்க? இல்லை மச்சான், சும்மா தான். என்ன மச்சான், பைக்கை சர்வீஸ் ஏதாவது விட்ருக்கியா? இல்லைடா மச்சான், வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா இஎம்ஐ கட்ட வர கஷ்டப்படுதாங்க, அதான் வண்டியை விற்றுட்டேன். வேறு வழி தெரில. சரி வா மச்சான், வெளில போகலாம். எங்கே மச்சான் கூப்பிடுத? நீ ஏறு சொல்கிறேன். என்ன மச்சான், புது வண்டியா? ஆமாம் மச்சான். இரு மச்சான், இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே மச்சான். மச்சான், என்ன மச்சான்? இந்த வண்டி உனக்கு தான் மச்சான். என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம் மச்சான், உனக்கு தான். உண்மையாவா? இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும் மச்சான். நம்ம வீட்டில் உள்ளவங்களை அதுக்காண்டி கஷ்டப்படுத்தக்கூடாது. இது உனக்கு தான் மச்சான், வண்டி எடு. யார் மச்சான்?